Hello, so I came from Kodaikanal to Coimbatore and I came in this cab with this Sadiq Bhaiya and he is really good and he is very kind person and very genuine person. If I come next time Kodaikanal, I will definitely call this person for explore the city. Thank you. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கோயம்புத்தூர் போயிட்டு நம்ம பழனி டு கொடைக்கானல் போயிட்டுருக்கோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பழனி வியூ பாயிண்ட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். வியூ பாயிண்ட் பார்க்க நிப்பாட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஈவினிங் டைம்னால கொஞ்சம் அவங்களுக்கு கிளியரன்ஸாக கொஞ்சம் ஓரளவுக்கு வியூ தெரியுது. அதுவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் ஹாலிடேஸில் ஒரு 2-3 நாள் கொடைக்கானல் நல்ல கூட்டமாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. எல்லா சுற்றுலா பயணிகளும் நிறையா வந்தாங்க. ஒரு சில இடத்துல நல்லா டிராஃபிக்காக இருந்துச்சு, ஒரு சில இடத்துல டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம சௌரி காட்டுக்கு அந்த லைனில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து மேலே வர்றவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த சௌரி காடுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு அருமையான வியூ பாயிண்ட் தெரியும். வண்டியில் ஓரமாக நிப்பாட்டி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பாட்டாகவும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன் நண்பர்களே. நீங்களே பாருங்கள் எப்படி வியூ இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நமக்கு மழை இல்லை. மழை இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேப்பாக தெரியும். நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும். அடுத்து மழை வந்த பிறகு உங்களுக்கு க்ரீன் ஷேப்பாக இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன் நண்பர்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.